கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் விஜய் பிரச்சாரத்தின் போது 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி. கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரம். கடந்த மாதம் தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல பிரச்சாரம் செஞ்ச அந்த ஒரு சம்பவத்தின் போது 41 பேர் கூட்ட நெரிசல் காரணமாக உயிரிழந்திருந்தாங்க. இதன் தொடர்ச்சியாக சென்னை உயர்நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் இந்த வழக்குகளை விசாரிச்சிருந்தது. குறிப்பிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிப்பதற்காக ஐஜி எஸ்ரா கார்க் தலைமையில் ஒரு மிக முக்கியமான எஸ்ஐடி அமைச்சிருந்தாங்க. அதை எதிர்த்து தாவேகா தரப்பு, அதே போல அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டோர் உள்ளிட்ட 5 மனுக்களானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த வாரம் இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில குறிப்பிட்டு அந்த வழக்கினுடைய தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்றைய தினம் அந்த தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்த நிலையில 10:30 மணி அளவில் என்ன மாதிரியான தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில குறிப்பிட்டு இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. இந்த விசாரணையின் போது, அதாவது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது எஸ்ஐடியை தமிழக அரசு அமைக்கல, நீதிமன்றம் தான் அமைச்சாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை தமிழக அரசு சார்பில் முன் வச்சிருந்தாங்க. இருந்த போதிலும் கூட கரூர்ல நடக்கக்கூடிய ஒரு விவகாரத்தை எப்படி சென்னை உயர்நீதிமன்றம் வழக்காக விசாரிக்கலாம், அதே போல எஸ்ஓபி சார்ந்து அந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில எப்படி எஸ்ஐடி அமைக்க முடியும் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்விகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருந்தாங்க. குறிப்பிட்டு 2 நீதிமன்றங்கள்ல ஒரே காலகட்டங்களை எப்படி விசாரிக்க முடியும், 15 ஆண்டு கால இந்த நீதித்துறையில பல விஷயங்களை பார்த்திருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு அரிதான விஷயம் எப்படி செய்ய முடியும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி மற்றும் எஸ்வி அஞ்சாரி ஆகியோர் அமர்வு மிக முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. குறிப்பிட்டு தாவேகா தரப்பிலிருந்து இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு குழு அமைப்பு தொடர்பான விசாரணை நடத்தணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான கோரிக்கையா இருந்துச்சு. தற்போது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த குழு தலைமையில தான் இந்த விசாரணை நடைபெறும் அப்படிங்கிற மிக முக்கியமான உத்தரவு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 5 மனுக்கள்ல 2 மனு சார்ந்த விஷயங்கள் தங்களுடைய நாலேஜே இல்லாம தான் இந்த விசாரணைக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே மிகப்பெரிய ஒரு சிக்கலாக, மிகப்பெரிய ஒரு புதிய செய்தியாக இன்று காலை முதலே வர தொடங்கி இருந்துச்சு. தங்களுக்கு தெரியப்படுத்தாமல் இத்தகைய ஒரு மிக முக்கியமான வழக்குல தங்களை ஒரு மனுதாரரா தங்களுடைய கையெழுத்தை பெற்றுதான் மிக முக்கியமான விஷயமா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில அவர்களும் காணொலி வாயிலாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அறிவிக்கப்படுறதுக்கு முன்பாக ஆஜராயிருந்தாலும் கூட இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான 2 நீதிபதிகள் தற்போது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு குறிப்பிட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இந்த விசாரணை நடைபெறும் அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான உத்தரவை தற்போது பிறப்பிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.